எடப்பாடி பழனிசாமி இந்த செங்கோட்டையன் பிரிந்ததற்கு பிறகு இன்று காலையில் அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் வந்து 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, திமுக ஆட்சி வீழ்த்தப்படும். இதே போல் அடுத்து கொங்கு மண்டலத்தில் மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணத்திலும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு மற்றும் அவருடைய பலத்தை நிரூபிப்பதற்கு வியூகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த எதிர்ப்பு குரல் வந்து பலமடைந்த பிறகு அவருடைய அந்த தேர்தல் பிரச்சார வியூகமும் வந்து கொஞ்சம் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது எடுபடுமா சார்? அது முதல்ல 210க்கு நம்ம சொல்லுவோமே சார். 2024 எத்தனை சட்டமன்ற தொகுதி சார் ஜெயிச்சார்? 8 சட்டமன்ற தொகுதி சார். 2024 நாடாளுமன்றத்தில் மொத்தமே அவர் ஜெயிச்சது 8 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சார். 2019 இவர் முதலமைச்சர், நல்லா புரிஞ்சுருங்க. அவர் சொந்த தொகுதியிலே தோற்று போனார். எடப்பாடியில் 9000 ஓட்டு பின்தங்கி போட்டார். போடி தொகுதியில் மட்டும்தான் அண்ணன் 21000 ஓட்டு ஜெயிச்சார். பாக்கி எந்த அமைச்சர்களாக எந்த தொகுதியிலே ஜெயிச்சாங்களா? 32 அமைச்சர்கள் இருந்தீங்களா? அவங்க தொகுதியில் யாராவது ஜெயிச்சாங்களா? ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சார், பார்லிமெண்ட் தானே சார், பார்லிமெண்ட் தானே சார். சட்டமன்றத்தில் 66 தொகுதி அப்புறம் கிடைச்சிது. நீங்க பார்லிமெண்ட் 2019 ஒரே ஒரு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக அருமை தம்பி அவர் ரவீந்திரநாத் மட்டும்தானே வெற்றி பெற முடிஞ்சது. பாக்கி என்ன செய்ய முடிஞ்சது உங்களால்? வேற யார் வெற்றி பெற முடிஞ்சது? இந்த தடவை அவர் விஜய பிரபாகரன் விருதுநகரில் வெற்றி வாய்ப்பை ஒரு 4000 ஓட்டில் தக்க வச்சார். பாக்கி நீங்கள் விட்ட ஆட்கள் எல்லாத்தையும் பாருங்க சார். 50,000 ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு, 5 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் ஓட்டு, எல்லாம் பின்தங்கிய காலத்தெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு 210 தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன்னு சொன்னேன். ஏன்னா அவர் திமுக தலைவர் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம். அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும்ல. வாய் பேசிக்கலாம் சார். முதல்ல தொண்டர்களை ஒருங்கிணைங்க. பூத்து கமிட்டி, பூத்தில் ஆள் கிடையாது, உட்காரதுக்கே கிடையாது. 2024 ஒரு பூத்திலே ஆள் கிடையாது. ஊராட்சி, பேரூராட்சி எங்கேயுமே கிளைக்கழகங்கள் எல்லாம் செதஞ்சு போச்சு சார். ஒரு கிராமத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அதிமுகவோட பாதகைகளே இல்லை. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா விஜயோட இருக்கு. சுற்றுப்பயண நிர்வாகிகள் எல்லாம் ஒரு உற்சாகப்படுத்தி இருக்கு சார். அது ஒரு கார்பரேட் கம்பெனி சார். இப்போ நீங்கள் என்ன கூட நீங்கள் சுற்றுப்பயணத்துக்கு வர சொல்லுங்க. நாளைக்கு நான் போகிறேன், நான் கேட்குற தொகையை நீங்கள் கொடுங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட நான் 2 மடங்கு நான் கூட்டத்தை காட்டிக்கிறேன். நீங்க எனக்கு வேண்டிய தொகையை கொடுத்தா சார். அது என்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்டா சார்? ஒரு கார்பரேட் கம்பெனியில் கொடுத்தா அவன் இந்த பஸ்ஸில் ஏற்றுவான், கொண்டு வந்து இந்த பஸ்ஸில் இறக்கி விட்டுருவான். இங்கே ஆட்களை முளைப்பாரி தூக்கு, அதை தூக்கு, இதை தூக்கும்பா. இதெல்லாம் நாங்கள் எத்தனை காலம் நாங்கள்லாம் இதை கடந்து வந்திருக்கோம். அதான் உண்மையான கூட்டம் கிடையாது. ஆனால் இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போ போகிற இடம்லாம் அவர் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அண்ணன் துரைமுருகன் புகழ்கிறது. திமுகவில் இருக்கிற முன்னாள் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் அண்ணன் துரைமுருகனை போலது, பெரியசாமி அவர், இவர் பெரிய ஆள், இவர் துறை சார். நீங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்தந்த துறையில் இருக்கிற அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை வெளியில் விடுவாங்க. இவர் பேசுகிறத பாருங்கள். யார் சார் ஓட்டு போடுவாங்க? நீங்கள் அங்கே போய் துரைமுருகனை போகலையங்க, இங்கே போய் பெரியசாமி அவரை போய் போகலையங்க. அப்போ போகிறதுக்காக ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இவர் சுந்தரா டிராவல்ஸில் போயிட்டு இருக்காருன்னு அண்ணா ஸ்டாலின் அண்ணன் சொன்னது உண்மையாக தானே போகுது. சரி, இப்போ இன்னொரு நிறைவாக ஒரு கேள்வி சார். இப்போ வந்து 2021 தேர்தலில் டிடிவி தினகரன் அண்ட் தேமுதிக தனியாக நின்னாங்க. இவங்க வந்து தென் மாவட்டங்களில் ஒரு 20 தொகுதிகளில் அவங்க ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. 10,000 இந்த காரைக்குடியிலலாம் ஒரு 40,000 ஓட்டு உள்ளிட்ட ஒரு 10 மாவட்டங்களில். இப்போ இதே போல் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனால் இந்த கடந்த 66 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் ஜெயிச்சதில் 41 தொகுதி அந்த கோவை, திருப்பூர், சேலம், அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி தான். இது போல் செங்கோட்டையனால் வந்து இந்த அதிருப்தி ஒரு அதிமுகவின் அந்த வாக்கு வங்கியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அதாவது நீங்கள் இந்த தென் மாவட்டம், கொங்கு மண்டலம்லாம் பிரிக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியிலையும் அண்ணன் செங்கோட்டையனா அன்னைக்கு உடனே ஒரு பதவி பறிச்சது. அவர் 10 நாள் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லும்போது இவங்க எந்த விதமான அவர் அழைச்சி பேசாமல் உடனே அவருடைய பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் பெரிய பாதிப்பு. நாங்கள் 3 ஆண்டு காலம் போராடினதை அண்ணன் செங்கோட்டையன் இறங்கி ஒரே நாளில் வெளி உலகத்துக்கு காட்டி கொடுத்துட்டார். உண்மையான முகம் என்னன்னு இன்னொரு 5-6 நாள் கழிச்சிங்கன்னா இங்கே என்னென்ன நடந்துச்சு, பொதுக்குழுவில் என்னென்ன நடந்தது, எப்படி இவர் வந்து வாங்கினாரு, இதெல்லாம் எல்லாம் வெளியில் வரும். அதனால நீங்கள் இன்னும் பரபரப்பு இன்னும் அதிகமாக இருக்கு. எங்களுக்கு பரபரப்பு வேண்டாம். அங்கே இருக்கிற ஒரு சில ஆட்கள், ஒரு சில எப்படி சொல்லுவாங்க, அதிமுகவின் துரோகிகள் நினச்சிடுங்க.
ஒரு சில நம்ம அந்த தளவாய் சுந்தரம், முனுசாமி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில ஆட்கள் அதிமுகவை பற்றி பிளவுபட்டு இருந்தால் தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க பதில் இந்த குரல் கொடுக்கறதுனால அவங்கள சொல்கிறேன். இவங்களை போன்றவர்கள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதிமுக ஒருமைப்படுத்தி செய்யணுங்கிறதா எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அதுதான் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனும் நினைக்கிறாரு, அண்ணன் செங்கோட்டையன் அண்ணனும் அதுதான் நினைக்கிறாங்க, திருமதி சின்னம்மா அவர்களும் அதுதான் நினைக்கிறாங்க, அண்ணன் டிடிவி அண்ணனும் அதான் நினைக்கிறாங்க, பாரத பிரதமர் மோடியும் அதுதான் நினைக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டு முதல்வரும் ஏப்பா ஒன்றுச்சு வந்து என்னோட போராடுப்பாங்கிறாரு. அதுதான் உண்மையை ஒழியா. ஏன்னா ஒரு வலுவான கட்சி திமுகவும் அதிமுக ஒரு வலுவான கட்சி. நாளைக்கு ஒரு தாவேகா தலைவர் வந்து அவர் வந்தாலும் அது ஒரு அவமானத்துக்குரியது. ஏன்னா ஒரு தடவை திமுகவே அந்த வலியை உணர்ந்துச்சு. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருக்கு, அது எதிர்கட்சி தலைவருக்கு கூட தகுதி இல்லாமல் திமுக போகும்போது அந்த வலி அவங்க உணர்ந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த கட்சியோட கட்டமைப்பை உருவாக்குனாங்க. பிளவுபட்டவங்க ஒருங்கிணைச்சாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அந்த வழி வேண்டாம்ப்பான்னு சொல்றது. ஏன்னா புரட்சி தலைவர் மேலே எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு உண்டு சார். அந்த திமுகவில் இருக்கிறவங்களும் ஸ்டாலினாக இருந்தாலும் புரட்சி தலைவர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு, புரட்சி தலைவி அம்மா மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. அதனால திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கட்சி அதிமுகங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால எல்லாரும் சொல்றாங்க, இவர் யார் பேச்சை கேட்டோ எதுக்காக நடக்கிறாரோ இறைவனுக்கு தான் தெரியும். அது புரட்சி தலைவர் ஆன்மாவும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆன்மாவும் கண்டிப்பாக அதிமுகவை அழிய விடாது, வாழ வைக்குங்கிறது எங்கள் தொண்டர்களுடைய நம்பிக்கை.